அண்ணா மேம்பாலத்துக்கு அடியில் உண்ணாவிரதம் இருக்க முடிவானதும் கில்லர் ஃப்ளைஓவரே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சான். டார்கெட் பண்றதுக்காக எதிரில் இருக்கிற கட்டி முடிக்காத பில்டிங்கை தேர்ந்தெடுத்தான். அதோட ஹைட்டுக்காகவும் அதோட ஆங்கிளுக்காகவும். அன்னைக்கு தான் வேலனுக்கு அந்த பில்டிங்கோட கார்பெண்டர் கான்ட்ராக்ட் சைன் ஆச்சு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வேலன் தன்னோட அம்மாவை அந்த பில்டிங்க்கு கூட்டிட்டு வந்து சுத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தான். அதான் நேரங்கிறது. நேரம்னா முளசரங்கிற வாழ்க்கை தான் அவங்களுக்கு. தான் புள்ள வசந்த இடத்துக்கு வந்துட்டான்னு அந்த அம்மா அளவில்லா சந்தோஷத்துல இருந்தாங்க. அப்ப அந்த அம்மாக்கு தெரியாது தலைக்கு மேல ஆபத்து இருந்தது. சுடுறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டமானது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது தான். ஏன்னா எதிரிலேயே எம்பசி இருந்துச்சு. அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்து சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு வழி தேவைப்பட்டுச்சு. கில்லர் வேலனுக்கு ரூட்டு போட்டான். ஒரு கெட்ட வார்த்தை போதும் நல்லவனை கெட்டவனாக்குறதுக்கு. ஒரு வார்த்தையில வேலனை வலையில விழாச்சான். வேலன் போலீஸ் கையில கிடைச்சான். கில்லர் கூட்டத்தோட கூட்டமா தப்பிச்சான். நீ சொல்றத பார்த்தா நீ தான் அந்த கொலையை செஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். அதுதான் கொலைகாரனோட பலமே. ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு உருவத்தை அவனே கிரியேட் பண்ணிடுவான். நிஜத்திலையும் சரி கற்பனையிலையும் சரி அவன் உருவம் நம்ம யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப ஜானவி என்ன உருவப்படுத்திக்கிட்ட மாதிரி தான் அன்னைக்கு போலீஸும் வேலனை கொலைகாரனா உருவகப்படுத்திட்டாங்க. எந்த துப்பாக்கியை வச்சு வேலனை கொலைகாரன் ப்ரூவ் பண்ணீங்களோ இப்ப அதே துப்பாக்கியை வச்சு வேலனை நிரபராதின்னு நான் ப்ரூவ் பண்றேன். டேய், மிலிட்டரிக்காரர்கிட்ட துப்பாக்கி கொடுக்குற எல்லாரையும் சுட்டு தள்ளனா? சுடுங்க சார், என்ன சுடுங்க. Come on sir, you're a military man. Shoot me. I said shoot me. யாரு சுட்டாலும் தோட்டா வெளியே வராது சார். இந்த துப்பாக்கி சுடாது. ஏன்னா சுட்ட தோட்டா வேற, துப்பாக்கி வேற, சுட்ட ஆளே வேற. இது எல்லார்கிட்டயும் பாஸ் பண்ணுங்க. குடு. What the hell is this, sir? She's avoiding me wantedly. Whatever. 9, 10, 11. ஐயோ, I'm so sorry. உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லையா? இந்தாங்க. உங்களுக்கு கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். வேலையே செய்யாம சம்பளம் வாங்குவீங்க? இங்க சம்பளமே இல்லையே, என்ன வேலை செய்வீங்க? ரிலாக்ஸ்,
உங்க துறைக்கு பதிலா வேற ஏதாவது துறையில இருந்து சூஸ் பண்ணிருக்கணும். இல்ல இதே துறையில வேற யாராவது சூஸ் பண்ணிருக்கணும். சி, என்னை விட உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. So think. ஃபைல் மறந்ததுக்கு I'm very sorry. தேங்க்யூ. நான் இனிமே தான் ஹெல்ப்பே பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு இன்னொரு vote வேணும். I need my tab now. Get it? Hello, sir. I'm Chinmay. Need to discuss an important matter. Please pick up my call. I'm also one of the jury among the 12 juries in Devigemal verdict. The statement given by you confirmed that Velan was a criminal. Please tell me whether Devigemal is an accused or innocent. We need your immediate answer in this regard. Thank you. Okay. This is it. நான் தியாகு, சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ். கைதேர்ந்த குற்றவாளிகள் ஒரு முக்கியமான ஆளை கொலை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல டைம் எடுத்து திட்டம் தீட்டுறாங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸான எங்களுக்கு கொடுக்குற டைம் வெறும் 24 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் டிலே ஆனா கூட மீடியா மைக்கு நிட்டுவாங்க. மினிஸ்டர் வீட்டுல இருந்து போனுக்கு மேல போன் வரும். ஜனங்க மறியல் போராட்டம்னு கலவரத்தில் இறங்கிடுவாங்க. அந்த பிரஷர்ல எங்க டிபார்ட்மெண்ட் எப்படியாவது யாரையாவது கை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் நாங்க சந்தேகப்படுறதுக்கு ஏதுவா யாராவது ஒரு அப்பாவி எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிறான். ஆனா அப்ப கூட வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து மாறாம அவன் சொல்ற வாக்குமூலத்தை நாங்க பதிவு செய்யணுங்கிறதா ரூல்ஸ். ஆனா எங்களுக்கு இருக்கிற அவசரத்துல நடைமுறைக்கு அது சாத்தியமாகிறது இல்லை. அகிம்சாவாதிய சுட்டுக் கொல்லப்பட்டதா கைது செய்யப்பட்ட வேலை எங்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல அங்க இருந்தது உண்மை. ஆனா கொலை நடந்தது எனக்கு தெரியாது. அங்க உள்ள நான் மயக்கத்தில் இருந்தேன்னு சொன்னான். ஆனா நான் அங்க இருந்தது உண்மை. அதை மட்டும் எழுதிட்டு மற்றதை விட்டுட்டு இந்த கேஸ் முக்கியமான பொலிட்டிக்கல் மர்டர் அப்படிங்கிறதாலையும் என்ன மாதிரியே எல்லாரும் மேலேயும் ப்ரெஷர் இருந்ததாலையும் ப்ரெஸ்ஸு, மீடியா, லாயர், ஜட்ஜ் எல்லாருமே இருந்தது உண்மை அப்படிங்கிறத தவறுதலா நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆக எல்லாரோட தவறுதலால குற்றமற்ற ஒரு உயிர் பறிக்கப்பட்டு இல்ல எல்லாருனாலையும் கொல்லப்பட்டது. இதெல்லாம் நான் எப்போ உணர்ந்தேங்கிறத உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். என் புள்ள நிரபராதி அப்படின்னு அந்த அம்மா என் காலை பிடிச்சிட்டு அழும்போதெல்லாம் சரி பெத்த மனசு பேசத்தானே செய்யும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வேலனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் ஆமா என் புள்ள கொலை செஞ்சது வாஸ்தவம் தான், நானும் தான் அதுக்கு உடந்தேன் அப்படின்னு அந்த அம்மா வாக்குமூலம் கொடுத்து அவங்க கைது செய்யப்பட்டப்ப தான் இல்ல இதுல வேற ஏதோ நெருடல் இருக்கு அப்படின்னு என் உள்ளுணர்வுக்கு தோணுச்சு. அவங்கள கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். கொலைக்கு தான் எந்தெந்த விதத்துல உதவியா இருந்தேன்னு சொல்லி என்னென்ன ஆதாரங்களை காட்டியிருக்காங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லா ஆதாரங்களையுமே இவங்களா ஜோடிச்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தீமூட்டி இடிச்சதோட அவங்க காயம் வேதனை ஆறல. தன் புள்ள தூக்குல தொங்குன மாதிரியே தானும் தூக்குல தொங்குனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் கிட்ட கொடுத்ததெல்லாம் ஜோடிக்கப்பட்ட பொய்யான ஆதாரங்கள் அப்படிங்கிறத மீடியா காமிச்சு சட்டத்தையும் அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தின நம்ம எல்லாரையும் சந்தி சிரிக்க தலகுனிய வச்சு தண்டிக்கணும்னு அந்த அம்மா முடிவு எடுத்தாங்க. ஆனா நிம்மதி இல்லாம செத்தானே வேலை, அவனோட ஆத்மா அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சது. அதோட விளைவுதான் பாதிப்பு தான் இதுவரைக்கும் நடைமுறையே இல்லாத மாதிரி உங்க 12 பேர்த்துக்கிட்ட நீங்க கண்ணை திறக்கணும்னு இந்த வழக்கு வந்திருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்.
சட்டமும் நீதியும் செங்கோல் மாதிரி நம்ம வேலை சாவுல அது வளைஞ்சிருச்சு. அந்த செங்கோலை நிமித்துறதுக்காக அந்த அம்மாவை நீங்க காப்பாத்துங்க. அதில் தான் வேலை நிரபராதி அப்படிங்கிறது இந்த ஊர் உலகம் உணரும். அதில் தான் அந்த அம்மாவோட மனசும் சாந்தியாகும். எனக்கு மட்டும் ஒரே ஒரு உறுத்து, என்னால தான் வேலனோட உயிர் போச்சு. அதை அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது அதுதான் பிராயச்சித்தம். விதி விலக்கெல்லாம் விதின்னு எடுத்துக்க முடியாது, விதின்னு தான் எடுத்துக்கணும். பார்த்தவங்கெல்லாம் பொய்யா, கேட்டதெல்லாம் பொய்யா, சொன்னவங்க எல்லாம் பொய்யா, விசாரணை எல்லாம் பொய்யா, உண்மையே இல்லையா? நோ. நான் 2 ஓட்டு போடுறேன். ஒன்று அந்த அம்மாவுக்கு, இன்னொன்று அந்த பையனுக்கு. 2 பேருமே நாட் கில்ட்டி, நாட் கில்ட்டி, நாட் கில்ட்டி. Sir, please. Sir, please. நான் நடந்ததுக்கு சாரி, நீ நடந்துகிட்டதுக்கு தேங்க்ஸ். It's okay, sir. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை ஓட் பண்ணிடலாமா? நாட் கில்ட்டி, Not guilty. Not guilty. நாட் கில்ட்டி, Not guilty. Not guilty. guilty. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. நான் இன்னும் ஓட் பண்ணல, இப்போ ஓட் பண்றேன். அந்த அம்மா கில்ட்டி. மறுபடியும் முதல்ல இருந்தே வா. ச்சே. பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் நடுவர், இங்க நடுவரே ஒரு பிரச்சனையா? ஏன் சார் பசிக்கல உங்களுக்கு? சரி, நீங்க அந்த பையனை கில்ட்டின்னு சொன்னா நான் அந்த அம்மாவை நாட் கில்ட்டின்னு ஓட் பண்றேன். எனக்கு தெரியும் சார் நீங்க எந்த பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னு. எனக்கும் தெரியும் ஆரம்பத்துல இருந்து நீ எந்த பாயிண்ட்ல இருக்கன்னு. அந்த அம்மா தான் உயிரை பணைய வச்சது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இல்ல சார், அவங்க பையன் நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கத்தான். அதை ஏன் மறுத்தா எப்படி சார்? ஒருத்தருக்காக சட்டத்தை இழக்க முடியாது. அந்த ஒருத்தருக்காக தான் ரைட் டு லிவ், வாழ்றதுக்கு உரிமை வேணும்னு தான் சட்டத்தை உருவாக்கணும். ஆனா வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சட்டமே மனுஷனை கொல்லுது. ஒரு உயிரை பறிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான். கரெக்ட். எல்லா கடவுளுமே கெட்டவங்களை கொண்டுதான் நல்லவங்களை காப்பாத்துது. சட்டமும் அதை தான் செய்யுது. எப்படி? மக்களை கொன்னு மக்களை காப்பாத்துவீங்க. அதாவது 51 பேரை காப்பாத்துறதுக்காக 49 பேரை கொல்லுவீங்க.
கரெக்டா சொல்லுங்க சார். சட்டம் கொல்லுதா காப்பாத்துதா? காப்பாத்துது, கொல்றவங்களை கொன்னு. ஒத்துக்கிறீங்க. ஸோ தண்டனையை தான் நம்புறீங்க, மனுஷனை இல்லை. நல்லா பேசுறீங்க. நீங்க படிச்சா வேலை வேணும், வேலை செஞ்சா சம்பளம் வேணும். ஆனா நீங்க தப்பு பண்ணுவீங்க, தண்டனை மட்டும் வேண்டாமா? கொலை தண்டனை ஆகாது, தண்டனை நீதி ஆகாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, அதிகாரமற்ற நீதி வலிமையற்றதாயிடும். நீதியற்ற அதிகாரம் சர்வாதிகாரம். வலிக்காம எப்படி ஊசி போடுறது, நோயை எப்படி தான் தீக்கிறது? நோயை விட சிகிச்சை மோசமானதா இருக்கு. சிகிச்சை கரெக்ட் தான், ஆனா அதை அதிகப்படுத்தணும். தப்பு பண்றவங்கள பழைய மாதிரி எல்லாரும் முன்னாடி தூக்கில போடணும். அப்ப தெரியும் அதோட செயல்பாடு. திருப்பி கொடுக்க முடியாத உயிரை எந்த உரிமையில சார் எடுப்பீங்க? இங்க கெட்டவன் உயிர் மட்டும் இல்ல, நல்லவன் உயிரும் சேர்ந்து போகும். லாட்டரி மாதிரி யாருக்கு வேணாலும் அடிக்கும். தூக்கு தண்டனை சட்டத்துக்கே விரோதமானது. சரி, தூக்கு வேணானே வச்சுக்க, குற்றத்தை எப்படி தடுப்ப? கொலைகாரனை எப்படி வான் பண்ணுவ? ஐயோ தப்பு செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுவோமா? கேட்பான்ற கேட்பாங்க தானே கருணை மனு வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் கருணை காட்டுங்க சார். எல்லா நல்லவங்களுக்கும் கடந்த காலம் உண்டு, எல்லா கெட்டவங்களுக்கும் எதிர்காலம் உண்டு. சட்டம் பவரானதுன்னா மன்னிச்சு திருத்தி காட்டணும். சட்டத்தை நாம ரூல் பண்ண முடியாது, சட்டம் தான் நம்மளை ரூல் பண்ணும். நாம எல்லாருமே சட்டத்துக்கு கீழே தான். நீதி கூடவா? சட்டம்னா என்ன சார்? எழுதப்பட்ட புத்தகமா, அலங்கரிக்கப்பட்ட கோர்ட்டா, கருப்பு அங்கியா, இல்ல கண்ணை கட்டி இருக்கிற சிலையா? எல்லாமே ஒரு வேண்டுதல் தான், வாழ்றதுக்காக. ரைட் டு லிவ்.